ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நமது நாட்டின் சுங்கச்சாவடி முறையில் பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி சமீபத்தில் இந்த புதிய கொள்கை குறித்து அறிவித்தார். இந்த புதிய கொள்கையின் நோக்கம் தனியார் வாகன ஓட்டிகளுக்கு சுங்கச்சாவடி வரியில் சில சலுகைகள் வழங்குவதோடு அவர்களின் நேரத்தையும் மிச்சப்படுத்துவதாக இருக்கின்றது. இந்த புதிய கொள்கை மூலம் ஃபாஸ்டாக் பயன்படுத்துவோருக்கு 3000 ரூபாய் செலுத்தி வருடாந்திர பாஸ் வாங்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த பாஸ் மூலம் அவர்கள் எந்த தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலைகளிலும் பயணித்தாலும் சுங்கச்சாவடியில் நிறுத்தி சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான அவசியம் இல்லை. இதனால் பயணிகள் நேரத்தை மிச்சப்படுத்தி எளிதாக பயணிக்க முடியும். மேலும் இந்த புதிய கொள்கையின் மூலம் சுங்க வருவாய் ரூபாய் 55,000 கோடி இருந்துவிட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 1.40 லட்சம் கோடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நாட்டின் சாலை பாதைகளில் பயணிக்கும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாற்றம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும், பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் சாலை சாவடிகளில் நிறுத்தி அவதிப்படுவதற்கான பிரச்சனையை தீர்க்கும். இதனால் ஃபாஸ்டாக் பயனர்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் பயணிக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் மிகுந்த பயனுள்ள மாற்றம் ஏற்படும்.